அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 19/3/2024. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 679765 அதான் கொடுத்துருந்தாங்க. நம்ம கெஸ்ஸிங்குள்ளே நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்ப்போம். சரி வாங்க போவோம். நம்ம கெஸ்ஸிங்கில் ஏபிசியில் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 3 டிஜிட்டல் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு போட்டு தான் கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்திருக்க முடியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பியில் 6 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏ போர்டு பி போர்டு சில டைமிங்லாம் மாறும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 7ம் நம்ம கொடுத்துருந்தோம். இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிசல்ட்டை நம்ம கொடுக்குற முன்னாடி ரிசல்ட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற வராத நம்பர்கள் சுழண்டுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ரிசல்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முன்னாடி போய் பார்ப்போம். இது 17ஆம் தேதி உள்ள நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 6 பாஸ் பண்ணியிருந்தது, 5 பாஸ் பண்ணியிருந்தது. இது 16ஆம் தேதிக்கான நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7 பாஸ் பண்ணியிருந்தது, 5 பாஸ் பண்ணியிருக்கு, 6 பாஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற லாட்ரி ரிசல்ட்டுகளை எடுத்து பார்த்தாலே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் பார்த்தாலே வராத நம்பர்கள் அடுத்த நாள்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் ஒரு கெஸ்ஸிங்குள்ளே நம்ம கொண்டு வர முயற்சிக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முன்னாடி ரிசல்ட் நோக்கி போங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோஸ்லும் போய் பார்க்கலாம். சரி வாங்க நாளைய ரிசல்ட்டுக்கு என்ன வருது, என்ன நம்ம கெஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே முதல் நம்பராக என்ன சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 273 தான் சூஸ் பண்ணுறோம். ஏன் 3 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 973 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 973 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 6363 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 393 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு நம்பராக நம்ம 3 எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 673 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 973 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 793 763 எப்போது ஏ போர்டில் 3 பாஸ் பண்ணுமான்றது தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 தான் ஏ போர்டுக்குள்ளே எடுக்க போகிறோம். ஏன் 7 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 277 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 277 இருக்குது. 277 திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான 7 இங்கே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நம்ம 277 எடுத்திருக்கோம். அதனால தான் 7ம் ஏ போர்டில் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 364 தான் எடுக்க போகிறோம். ஏன்னா 3765 பார்த்தீங்கன்னா தெரியும் 657 34 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 34 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 734 764 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 4 சூஸ் பண்ணியிருக்கோம். 64 என்ற அடிப்படையில் 4 சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 362 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 632 இருக்குது. 362 பி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 எடுத்திருக்கோம். ஏன் 2 பார்த்தீங்கன்னா தெரியும் 362 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 2வையும் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறோம். 362 ஆப்ஷன் இருக்குன்றதுனால நம்ம 2வையும் சூஸ் பண்ணுறோம். இது தாண்டி பார்த்தீங்கன்னா சி போர்டு இருக்குது. சி போர்டை பொறுத்தவரைக்கும் 758 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 758 வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை 8 எடுக்கிறோம். 8 ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 758 8 வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக 8 எடுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 751 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6-1 வரலாம், 5-1 வரலாம். அதுக்காக தான் நம்ம 1 எடுத்திருக்கோம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா சி போர்டையும் பி போர்டை பொறுத்தவரையிலையும் இங்கே பார்த்தீங்கன்னா 7-6-5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 வருமான்ற ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா 7-6-5 வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 4-5-6-7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை 9-7-8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்தவரையும் ஏ போர்டில் 8, சி போர்டை பொறுத்தவரையிலையும் 4 பாஸ் பண்ணுறதுக்கான இது இருக்குது. எப்படின்னா மந்த்லி சார்ட் அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் இங்கே வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை தாண்டி வேறு ஒரு கெஸ்ஸிங்குள்ளே இப்படியும் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இந்த நம்பர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா போர்டு இப்படியும் மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதால. ஏன்னா 7-6 இருக்குது, 5 வந்துச்சு, 4 வருமான்ற ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னா 6-7-8-9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்ற ஒரு ஐடியா. அதனால தான் நான் இந்த நம்பர்ஸை சொல்கிறேன். ஏன்னா போர்ட்ஸ் மாறும் அடிக்கடிக்கு. ஒருவேளை இப்படியும் மாறலாம்லாம், இல்லை இந்த நம்பரே சரியான நம்பராக கூட இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் எது என்ன வருதுன்னு பயன்படுத்தி கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. நம்பர் 3 டிஜிட் நம்பர் 748, 721, 328, 741, 321 இந்த 5 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டை பொறுத்தவரையிலையும் 8 என்னுடைய ஐடியாஸ் நம்பர், என்னுடைய கெஸ்ஸிங் நம்பர் இதுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிந்த வரையில் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு எண்ணோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.